வணக்கம். விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு புதுவை கடை வீதிகளில் பூஜை பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. நாடு முழுவதும் நாளை 9ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு புதுவையில் விநாயகர் சிலை செய்யும் பணிகள் கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது. இது மட்டுமன்றி விநாயகருக்கு குடை, பூஜை பொருட்களான பூ, பழங்கள், கம்பு, சோளக்கதிர், அவல், பொறி, கரும்பு போன்ற பூஜை பொருட்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. விழாவினை முன்னிட்டு பூக்கள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பூஜைக்காக அவற்றை வாங்க கடை வீதிகளுக்கு மக்கள் திரண்டதால் கடை வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கூட்டத்தில் திருட்டு போன்ற குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை ஜிப்மரில் காலியாக உள்ள 465 செவிலியர் பணியிடங்களை நிரப்ப 8 மையங்களில் தேர்வு நடந்தது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் பல்வேறு துறைகளில் 465 செவிலியர் காலியிடங்கள் உள்ளன. இந்த பணியிடங்களை நிரப்ப கடந்த ஜூலை மாதம் முதல் ஆன்லைனில் விண்ணப்பம் விநியோகிக்கப்பட்டது. அதில் 20,500 செவிலியர் பட்டதாரிகள் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கு புதுவை, திருச்சி, சென்னை, திருவனந்தபுரம் ஆகிய இடங்களில் தேர்வு நடந்தது. புதுவையில் அமலோற்பவம், வைஸ்மன், சாரதா கங்காதரன், சங்கர வித்யாலயா, கேந்திர வித்யாலயா உள்ளிட்ட 8 மையங்களில் தேர்வு நடந்தது. தேர்வில் தேர்வர்கள் மொபைல் போன், கால்குலேட்டர், எலக்ட்ரானிக் உபகரணங்கள் கொண்டு செல்ல தடை செய்யப்பட்டது. தேர்வுக்கான ஏற்பாடுகளை ஜிப்மர் இயக்குநர் தலைமையில் அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவையில் 80 ரவுடிகளுக்கு ஊருக்குள் நுழைய தடை விதித்து போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதுவையில் குற்றங்களை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகளை கையாண்டு வருகின்றனர். மேலும் ஆளுநர் கட்டாரியா குற்ற சம்பவங்களை கட்டுக்குள் கொண்டு வருமாறு ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியாவுக்கு அறிவுறுத்தினார். இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி நேற்று 7ஆம் தேதி காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பாரபட்சமின்றி செயல்பட்டு குற்றவாளிகளை ஒடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து புதுவை நகர, கிராம பகுதிகளின் ரவுடிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. மேலும் குண்டர் சட்டத்தின்படி கைது செய்யவும் 80 ரவுடிகள் ஊருக்குள் நுழைவிடாமல் தடுக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி கோரிமேடு காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட வினோபா நகர் அருள் என்கிற ஜீடு அந்துவான், செயின்பால்பேட் நகர் பிரவீன்குமார், பிலமோன் ராஜா, தட்டாஞ்சாவடி ஸ்னேக் குமார், குரும்பாப்பேட் பன்னீர்செல்வம், சண்முகாபுரம் காக்கா விஜி, முத்திரையர்பாளையம் தினேஷ், கண்டுகுட்டி கணேஷ் ஆகிய 9 பேருக்கும், மூலக்குளம் மணிபாலன், சுரேஷ் என்கிற மணி உள்ளிட்ட 71 ரவுடிகளுக்கும் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் என்று அந்தந்த காவல் சரக போலீசார் பரிந்துரை செய்தனர். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட துணை ஆட்சியர் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 80 ரவுடிகளுக்கும் 2 மாத காலத்திற்கு ஊருக்குள் நுழையக்கூடாது என்றும், மீறி நுழைந்தால் இந்திய தண்டனை சட்டத்தின்படி கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவர் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த உத்தரவு நகலை சம்பந்தப்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் ஒட்டியுள்ளனர். புதுவை ஜான்குமார் அறக்கட்டளை சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெண்களுக்காக நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை ஜான்குமார் அறக்கட்டளை சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதி பெண்களுக்கும் விழிப்புணர்வு வழிகாட்டு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட டிஆர் நகர், வேல்முருகன் நகர், சத்யா நகர், அண்ணா நகர், கேசி நகர், திருமால் நகர், கருணாகர பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த பெண்களுக்கான விழிப்புணர்வு வழிகாட்டு நிகழ்ச்சி மூலக்குளம் ரீனா மகாலில் நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நவீன வாழ்க்கை முறையில் பெண்கள் பெற வேண்டிய விழிப்புணர்வுகள் குறித்தும் அதன் அவசியம், பயன்படுத்தும் விதம் குறித்தும் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் சுய உதவி குழுக்களுக்கும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் திரு உரைகவி ரவி பெண்கள் சவாலான வாழ்க்கையை எதிர்கொள்வது குறித்தும் தன்னம்பிக்கையை கைவிடாமல் வளர்ச்சி பாதையில் சென்று பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறும் வழிமுறைகள் குறித்தும் விளக்க உரையாற்றினார். கலகலப்பாகவும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறக்கட்டளை நிர்வாகிகள் கருணாநிதி, விஜயம் வேலு, முனுசாமி, இதயாத், ஜில்பர்ட், பார்த்திபன், களியமூர்த்தி, சுகுமார், மூர்த்தி, சசி உள்ளிட்டோரும், கருணாகர பிள்ளை ரமேஷ், பாபு, கிருஷ்ணமூர்த்தி, திருமால் நகர் தண்டபாணி, லெனின் வீதி ராமு, விநாயகமூர்த்தி, ஏழுமலை, கேசி நகர் தட்சிணாமூர்த்தி, திருக்காமையூர் உள்ளிட்டோரும் செய்திருந்த நிலையில் இறுதியில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது.
புதுவை சுகாதார ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண துறை செயலர் தலைமையில் குழு அமைத்துள்ள ஆளுநர் 3 மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். புதுவை சுகாதார ஊழியர்கள் நோயாளி கவனிப்பு படியை நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும், செவிலியர்களுக்கான ஆணையை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். மேலும் தலைமை செயலர் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். இதனையடுத்து ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா சுகாதார ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண அதிகாரப்பூர்வ குழு ஒன்றை அமைத்தார். சுகாதாரத்துறை செயலர் தலைமையிலான அந்த குழுவில் சம்மேளன பிரதிநிதிகள் 3 பேர் இடம்பெற்றுள்ளனர். அந்த குழுவினரிடம் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா சுகாதார ஊழியர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து 3 மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். புதுவை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் அரசியல் பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை முன்னாள் அமைச்சரும் வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் தனது பிறந்த நாளை மிக விமர்சையாக கொண்டாடினார். இதனை முன்னிட்டு காலை தனது தந்தை ஆறுமுகத்திடம் ஆசி பெற்ற அவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் மணவெளியில் உள்ள தனது வீட்டில் தொண்டர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தார். விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று நமச்சிவாயத்துக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். புதுவை வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தனது பிறந்த நாளை ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். அதன்படி வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் தென்கோபுர வீதியில் 1000 பேருக்கு அருஞ்சுவை உணவினை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் வழங்கினார். தொடர்ந்து மாதா கோவிலில் உள்ள பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதேபோன்று தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் வில்லியனூர் அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தண்ணீர் பாட்டிலை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. நமச்சிவாயம் கலந்து கொண்டு 400 மாணவ மாணவிகளுக்கு தண்ணீர் பாட்டிலை வழங்கினார். அதுபோன்று தனது பிறந்த நாளை முன்னிட்டு பாப்பாஜாவிடை குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்கினார். தொடர்ந்து பூத்துறையில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்திலும் கொம்பாக்கம் அனாதை ஆசிரமத்திலும் உணவு வழங்கினார். இது மட்டுமன்றி தொகுதி முழுவதும் உள்ள ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்த விழாவில் கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை 9ஆம் தேதி நடக்கிறது. இதனை முன்னிட்டு பக்தர்களுக்கு சர்வ திவ்ய தரிசனம் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மணக்குள விநாயகர் கோவில் நிர்வாக அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்கான திருப்பணி கடந்த 4/3/2013 அன்று துவங்கப்பட்டது. மேலும் கோவிலின் இடம் விரிவாக்கம் செய்ய தற்பொழுது உத்தேசிக்கப்பட்டு அதன்படி அனைத்து வேலைகளும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாளை 9ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடக்கிறது. தொடர்ந்து தங்க கலசத்துடன் மணக்குள விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மேலும் அன்றைய தினம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் சர்வ திவ்ய தரிசனம் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுவையிலிருந்து கூடுதல் விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய விமானத்துறை அமைச்சருக்கு ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கடிதம் அனுப்பியுள்ளார். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா புதுவையிலிருந்து கூடுதல் விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய விமானத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் அந்த கடிதத்தில் சுற்றுலா தலமான புதுவையிலிருந்து தற்பொழுது குறைந்த எண்ணிக்கையிலேயே விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. புதுவையில் தொழில் வளர்ச்சி பெறவும் சுற்றுலா மேம்பாடு அடையவும் விமான சேவை பெரிதும் உதவும் என்பதால் இங்கிருந்து கூடுதலாக விமானம் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரயில்வே அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் புதுவையிலிருந்து பெருநகரங்களை இணைக்கும் வகையில் கூடுதல் ரயில்களை இயக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைவதுடன் சுற்றுலாவும் தொழில் வளமும் வளர்ச்சி பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக பிசியோதெரபி தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் இயக்குனர் டாக்டர் ரவிக்குமார் தலைமையில் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை 3வது தளத்தில் உள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரிவு கூடத்தில் பிசியோதெரபி துறை சார்பில் உலக பிசியோதெரபி தின விழா கொண்டாடப்பட்டது.
விழாவில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி விழாவினை துவக்கி வைத்து சிறப்பு அழைப்பாளர்களை வரவேற்று பேசினார். துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஜெகதீஷ் மேனன் நோக்க உரையாற்றிய நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலச்சந்தர், டீன் டாக்டர் மகாதேவன், டாக்டர் ரெட்டி ஒர்னெட் விஜய், ரவி ரங்கநாதன் உள்ளிட்டோர் இயன் மருத்துவம் என்ற தலைப்பில் உரையாற்றினர். நிறைவில் ஒருங்கிணைப்பு செயலர் காளீஸ்வரன் நன்றி கூறினார். இதில் பிசியோதெரபி துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வீராம்பட்டினத்தில் அரிய வகை பச்சோந்தியினை கண்ட அப்பகுதி மக்கள் அது நிறம் மாறுவதை கண்டு வியந்தனர். புதுவை வீராம்பட்டினத்தில் மரத்திற்கு மரம் செல்லும் மற்றும் தான் செல்லும் இடத்திற்கேற்ப தனது நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மையுடைய அரிய வகை பச்சோந்தியை அப்பகுதி மக்கள் கண்டனர். அந்த பச்சோந்தி முதலில் இலையை போன்ற பச்சை நிறத்தில் தென்பட்ட போதிலும் அது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றபோது அந்த இடத்திற்கு ஏற்றவாறே தன்னை காத்துக் கொள்ளும் வகையில் கரும்பச்சை, காப்பி கலர் என பல்வேறு வண்ணங்களில் தனது நிறத்தை மாற்றிக் கொண்டதை கண்டு வியந்தனர். இத்தகைய சிறப்பு குணம் வாய்ந்த பச்சோந்தியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். புதுவை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனையில் நடந்த ரத்த தான முகாமினை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடந்தது. முகாமினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்திட 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ரத்த தானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமி மோகன், உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் தலைவர் அந்தோனி ஜோசப் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் ஜுவாலா மனவளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் அவரது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் இனிப்பு வழங்கி பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்தார். விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பி கண்ணன், ஆர் கண்ணன், ராமலிங்கம், செல்வம், பழனி உள்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.